வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை மீண்டும் மாற்றக்கோரி விவசாயிகள் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியில் யாரெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா, மிக மிக முக்கியமானது ஏழை எளிய விவசாயிகள். ஏழை எளிய விவசாயிகளுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை அரசு வழங்க மறுக்கிறது. ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து விஜய் அவர்கள் அறிவித்த நாள்லேருந்து இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் ஆகிய இன்று கூட மக்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. 75,000 கூட எங்களுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியே வேணாம், ஒன்று சொன்னதை செய்யுங்க, இல்லை எதுக்கு இதை செய்கிறீங்க அப்படின்ட்டு மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி நேற்று கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தருமபுரியில் நேற்று கலெக்டர் அலுவலகத்தில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க அப்படின்ட்டு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்காங்க. அதனால் வெளிநடப்பே செஞ்சுருக்காங்க. கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட கலெக்டர் சரவணன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்தது. டிஆர்ஓ கவிதா உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்பொழுது தாவேகா தலைவரான முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருந்தார். ஏன்னா இதை சொல்லி தாங்க அவர் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பிரபலமானார். பயிர்க்கடன்களை முழுமையாக நாங்கள் தள்ளுபடி செய்வோம், 5 ஏக்கருக்குள்ளே நீங்கள் 5 லட்சம் வச்சுருந்தாலும் சரி, 2 லட்சம் வச்சுருந்தாலும் சரி, இதை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். 5 ஏக்கருக்கு மேலே போனால் 50% தள்ளுபடி செய்வோம். இப்போ எதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே எதற்காக கட்டுப்பாடுகள்? மகாராஷ்டிரா உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் 36,000 கோடி பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. தமிழகத்தில் ஃபஸ்ட்டு 2,000 கோடி, இப்போ 6,000 கோடி. எதற்காக இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி? விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கவா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ட்டு நிறைய தலைவர்கள் எல்லாமே இந்த கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடும் என கூறியிருந்தால், ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்பு விவசாயிகளிடையே பாகுபாடு பார்த்துவிட்டு பெயரளவுக்கு மட்டும் தள்ளுபடியை அறிவித்துள்ளார். இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை. தமிழக அரசு அறிவித்த ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3,500 ரூபாய், ஒரு டன் கரும்புக்கு 4,500 ரூபாய் கொள்முதல் விலையை நடைமுறைப்படுத்த வேண்டும், முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழ கண்காட்சி சாகுபடியில் அதிகளவு உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி கண்காட்சி நடத்தப்படுது. அதே போல் தக்காளி கண்காட்சி நடத்தப்பட வேண்டும். தருமபுரி டவுன் மதிகோன் பாளையத்தில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி கொள்முதல் நிலையம் உள்ளது. இங்கு 50 கிலோ மூட்டைக்கு 2 கிலோ கூடுதலாக 52 கிலோ என பிடித்தம் செய்கின்றனர். மேலும் கொள்முதல் நிலையத்தில் பணிகளில் உள்ளவர் ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் கட்டாயமாக வசூல் செய்கின்றனர். இதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மரவள்ளி கிழங்கு விலையை அதிகரிக்க மாவட்ட நிர்வாகம் முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பின்னர் கலெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் லாஸ்ட்டாக கலெக்டர் அவர்களும் இதில் முக்கியமான அறிவிப்பை குறிப்பிடுறாரு. தருமபுரியில் 219 ஏரிகளில் விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எவரேனும் அத்துமீறி கிராம மண் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ராகி கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 50 ரூபாய் வாங்குவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் விவசாயிகள் புகார் அளிக்க இலவச அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் குப்பை, இறைச்சி, கழிவு, கட்டிட இடிபாடுகள் தொடர்ந்து கொட்டப்படுகிறது. இது குறித்து நடவடிக்கை எடுக்காத கிராம பஞ்சாயத்து செயலாளர்கள் மீது சஸ்பெண்ட் மற்றும் இடமாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத இவர் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. இவ்வாறாக பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் இவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் விஜய் எப்படி சமாளிக்க போகிறார்? விரைவில் முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி வழங்குவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.